டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. பொருள்கோள் அதான் பார்க்க போகிறோம். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் அப்படின்னு சொல்லி பேர். பொருள்கோள் 8 வகைப்படும். நம்ம 10th புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் பார்க்க போகிறோம். 8ம் பார்க்க போகிறது கிடையாது. 1 ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள். சிவக சிந்தாமணியில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவித் தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவை. ஸோ இந்த பாடலினுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்கள். நெற்பயிர் கருவுற்று பச்சை பாம்பின் வடிவம் போல கரு கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்ந்தன அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் என்ன அப்படின்னா, பாடலினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல் நேராக பொருள் கொள்ளுமாறு அமைதல் இது ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும். ஸோ நேராக போயிட்டே இருக்குது அது பாடினது. அதான் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆற்று நீர் பொருள்கோள். ஸோ அது நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க ஆற்று நீர் பொருள்கோள். 2 நிரல் நிறை பொருள்கோள். ஒரு செய்யுளுடைய சொற்கள் முறை பெறலாமல் நிரல் நிறையாக அதாவது வரிசையாக அமைஞ்சிருந்தால் அது நிரல் நிறை பொருள்கோள். இது 2 வகைப்படும். முறை நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு முறை நிரல் நிறை பொருள்கோள். இந்த திருக்குறள் பாருங்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த திருக்குறள் கொடுத்தா முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஸோ இந்த குறளில் பார்த்தீங்கன்னா அன்பு அரண் அப்படின்னு 2 இருக்குது. பண்பு பயன் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ அன்பு இருந்தால் பண்பு, அரண் இருந்தால் அதுக்கு பயன் உண்டு அப்படின்னு சொல்லி திருக்குறளில் சொல்லுது. ஸோ இது பார்த்திங்கன்னா முறையாக இருக்குது. அதனால் முரல் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த குறளை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வந்தால் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. விலங்கோடு அப்படின்னு வந்தாவே திருக்குறள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல் அடியில் பார்த்தீங்கன்னா விலங்கு மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த லைனில் கற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காரு, ஏனையவர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஏனையவர்னா கல்லாதவர். ஸோ கற்றாரும் கொடுத்துட்டாரு, ஏனையவர் அப்படின்னா கல்லாதவர். இந்த மாதிரி கற்றார் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக இருக்குது இல்லைங்களா. விலங்கு மக்கள், கற்றார் ஏனையவர், இந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கிறதுனால இது எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது கொண்டு கூட்டு பொருள்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயிலைநாதர் உரை ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளி நெடிய குரங்கு அப்படி கலந்து இருக்குது. எல்லாம் ஒரு அர்த்தமே கிடையாது இதில். ஸோ இது கொண்டு கூட்டு பொருள்கோள். என்ன அர்த்தம்னா, ஆழத்து மேல் குவளை அப்படின்றது ஆழத்து மேல் கோவலை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது தவறு. ஆழத்து மேலே குரங்குன்றது அந்த இடத்துல வரணும். குளத்தில் அப்படின்ற இடத்துல குளத்தில் கோவலைன்னு அப்படி வரணும். குளத்தில் கோவலை அப்படின்னு வரணும். ஆனால் மாற்றி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுங்கிறாரு மயிலைநாதர் உரையில். ஸோ இதுக்கு பேர் கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதையும் நன்னூலில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க. அரசியல் விருது நம்ம லட்சியம் இதை அடைஞ்சிருவோம். நன்றி.